Hi, hello friends, welcome back to Tech Time Hunter. Okay friends, நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி இந்த Faucet கிரிப்டோ வேலெட்டை வந்து கிரியேட் பண்ணுறதை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் அழுத்தி கொடுங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்கி இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எதுக்கு Faucet பே அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம்னு சொன்னால் ஆன்லைனில் வந்து நாங்கள் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சியை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு, அதாவது பேங்க் மாதிரி தான். ஸோ அதை வந்து சேமித்து வச்சதுக்கு தான் வந்து இந்த Faucet பே அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். வாங்கி இப்போ பார்க்கலாம் எப்படி அதை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி. ஓகே, முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய க்ரோம் ப்ரௌசருக்கு போங்க. க்ரோம் ப்ரௌசரில் வந்து சர்ச் பாரில் போய் சர்ச் பாரில் வந்து நான் எப்படி இங்கே சர்ச் பண்ணுறேனோ அது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னு சொன்னால் Faucet பே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டைப் பண்ணாலே போதும், அதனுடைய வெப்சைட்க்குரிய இது வந்துடும். ஸோ நீங்கள் அதை வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் Faucet பே IO அப்படின்னு வந்துருக்கு. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே அந்த வெப்சைட்டுக்கு போகும். இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் வந்து நீங்கள் சைன் இன் அதை கொடுத்தா சரி. நீங்கள் புதுசாக தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்தீங்கன்னா சைன் அப் கொடுக்கணும். ஸோ சைன் அப் கொடுத்துக்கொள்ளுங்கள். சைன் அப் கொடுத்தா எப்போது மாதிரியான ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய யூசர் நேம் கொடுத்தாகணும். யூசர் நேம் கொடுக்கும்போது இங்கே முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் எந்த ஒரு இதுலேயும் வந்து உங்களோட யூசர் நேம் கொடுக்கறதோட பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் சார்ட்டர் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது இலக்கம் கொடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் இந்த Faucet பேயை பொறுத்த வரையில் இதில் வந்து ஸ்பெஷல் சார்ட்டர் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஏதாச்சும் ஒரு இலக்கம் கொடுத்தா வந்து நல்லா இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே கொடுத்திருந்த அந்த நேமில் வந்து ஏற்கனவே ஒருத்தர் ரெஜிஸ்டர் ஆகியிருந்தார். ஸோ அதனால் வந்து நான் இப்போ வேறு நேம் கொடுக்குறேன். அதாவது என்னோடய டெக் சேனல் நேமே கொடுக்குறேன். ஸோ டெக் தமிழ் ஹண்டர் அப்படி கொடுத்துட்டு ஸோ பக்கத்தில் வந்து நான் இன்னொரு இலக்கத்தை போட்டுறேன். ஸோ நான் வந்து 2 கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து என்னுடைய இமெயில் அட்ரஸை வந்து கொடுத்துக்கொள்கிறேன். திரும்பவும் என்னுடைய இமெயில் அட்ரஸை கொடுத்துக்கொள்கிறேன். திரும்ப பாஸ்வேர்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கக்கூடிய, எப்போதும் ஞாபகத்தில் நிற்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஆகணும்னு சொன்னால். ஸோ நான் வந்து இப்போ ரிப்பீட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ரிப்பீட் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அங்கே என்ன கொடுத்தீங்களோ சரியான முறையில் பார்த்து நீங்கள் அதை வந்து கொடுத்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதை வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்துக்கணும் சொன்னால் ஐ எக்ஸ்பெக்ட் அப்படி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஐ எம் ரோபோட்டிக்காக நீங்கள் வந்து அந்த கேப்சாவை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரியான கேப்சா வரும். இந்த கேப்சா நீங்கள் ஃபில் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வந்து அது ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இங்கே சைன் அப் கொடுத்துக்கொள்ளுங்க. சைன் அப் கொடுத்துன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இங்கே க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கலாம், இல்லாட்டி சைன் அப் ஆகிருக்கலாம், நீங்கள் எதாக இருந்தாலும் வந்து பொதுவான ஒரு காம்பினேஷன் தான். என்னென்னு சொன்னால் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் இமெயில். இதை வந்து நீங்கள் எல்லா ப்ரொசீஜர்லேயும் வந்து கொடுத்தே ஆகணும். அதனால் வந்து ஒரு இமெயில் நம்பரை வச்சுக்கொள்ளுங்க, ஒரு வந்து இமெயில் அட்ரஸை வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து பாஸ்வேர்டு வந்து அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அதே பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து இந்த பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன், இதுக்கு வந்து இந்த இமெயில் கொடுத்துருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஸோ ஓகே, இது வந்து மெதுவாக அப்படியே வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அது வாங்காட்டி நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி க்ரியேட் ஆகிறேன்னு சொல்லி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு வந்து யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டட் அப்படின்னு வந்துருக்குது. என்னுடைய இமெயில் அட்ரஸை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் வந்து இப்போ என்னுடைய இமெயில் அக்கௌண்ட்டுக்கு போகிறேன். ஸோ அங்கே போய் வந்து எனக்கு வந்துக்கிற அந்த லிங்க்கை வந்து நான் டச் பண்ணி அதை நான் வந்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் என்னுடைய இமெயில் அட்ரஸ் சொல்ல போகிறேன். ஸோ இமெயிலுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய இமெயிலுக்கு வந்து வந்திருக்கு Faucet பேலேருந்து. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணி அந்த கன்ஃபர்மேஷன் அந்த வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் கொஞ்சம் என்னுடைய பாஸ்வேர்ட், அதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நான் வந்து இப்போ அதை ஏற்கனவே வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும். ஸோ நான் வந்து அங்கே வந்து கிளிக் பண்ணாலே வந்து கேட்டும். ஓகே, இங்கே வந்து அதை வந்து சேவ் பண்ணி பட்டில்லை, அதனால் வந்து திருப்பவும் கேட்குது. ஸோ நாங்கள் வந்து திருப்பவுமே அதை கொடுத்துக்கொள்ளலாம். கொடுத்து வந்து எங்களோட
அந்த அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, பார்ப்போம். பாஸ்வேர்டை கொடுத்து பார்க்கலாம். ஓகே, கொடுத்துட்டு வந்து சைனிங் கொடுத்தாச்சு. சைனிங் கொடுத்தா திருப்பவும் வந்து எனக்கு லொகின் நான் சொல்லித்தான் வருகுது, ஏதாவது இன்கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் என்னுடைய இமெயில் அட்ரஸ் தான் வந்து நான் இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நான் வந்து இப்போ என்னுடைய இமெயில் அட்ரஸை வந்து இதில் கொடுக்குறேன், பார்ப்போம் அது வந்து ஒன்றாகிறான்னு சொல்லி. ஏற்கனவே நான் வந்து சேவ் பண்ணி இல்லை, அதனால தான் வந்து எனக்கு இப்படி காட்டுது. ஸோ நான் திருப்ப வந்து என்னுடைய இமெயில் அட்ரஸை வந்து நீங்கள் திருப்ப நான் கொடுத்து பார்க்குறேன் இதுக்கு. நான் வந்து என்னுடைய இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துருக்கேன். நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து என்னுடைய நேமை தான் கொடுத்துருந்தேன், அதனால தான் வந்து அது அந்த ஒன்றா இருந்துடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் கொடுத்ததால வந்து எனக்கு இப்போ ஒன்றாயிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு சிக்கல் என்னென்னு சொன்னால், சிக்கல் இல்லை, அது வந்து கன்ஃபர்மேஷன். அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து செக்யூரிட்டியாக இருக்கணுக்காக வேண்டி உங்களுக்கு வந்து உங்களோட இமெயிலுக்கு வந்து திரும்ப ஒரு இமெயில் பேத்திருக்கு. இந்த ப்ரீசெட் என்னென்னு சொன்னால் ஒரு கோட் பேத்திருக்கு. அந்த கோடை வந்து நாங்கள் காப்பி பண்ணி இந்த அக்கௌண்ட்டில் வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது அந்த கோட் வந்து உங்களுக்கு இது மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கொள்ளுங்கள். இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து கேட்டிருப்பாங்க கோட்னு சொல்லி, அதை வந்து நீங்கள் இங்கே வந்து பேஸ்ட் பண்ண வேணும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் லொகின் மீ இன் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகி ஒன்றாகி வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து ப்ரீசெட் டேஷ்போர்ட். இதில் வந்து எல்லா காயின்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன காயின்ஸில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்களோ அத்தனை டீட்டெயில்ஸ் இதில் வரும். நீங்கள் எத்தனை நாளைக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ப்ரீசெட் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் இதில் வந்து வேலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் எனக்கு க்ரியேட் பண்ணலன்னு சொன்னால் இப்போ போய்த்து இதை பார்த்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அம்ஹர்.